ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் பற்றின வீடியோ போடுறேன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் நம்மளை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ட்ரேடிங்கில் சொல்ல வேண்டியது எதை பற்றி நான் நினைக்கிறேன்னா, ரூல்ஸ் எல்லாமே பேசியிருக்கேன். பட் ஸ்டாப் லாஸ் ஒவ்வொரு டாப்பிக்கையும் இன்சிஸ்ட் பண்ணி ஒரு லாங் வீடியோவாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஷார்ட்ஸாகவும் முன்னாடி நாட்களில் போட்டு எஜுகேஷனல் வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் எதெல்லாம் இருந்தால் மட்டும்தான், அதாவது இப்போ ஒரு சமையல் வரணும் அப்படின்னா உப்பு, புளி, காரம், மிளகாய் எல்லாம் போட்டால் தான் சமையல் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் சேர்ந்தா ட்ரேடிங், ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் எந்திரிச்ச உடனே போய் மார்க்கெட் ஓப்பன் ஆனதையும் ஒரு ஃபோன் எடுத்து பை செல் போடுறதுனால நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடர் ஆக மாட்டீங்க. அது பேர் ட்ரேடிங் கிடையாது, அது பேர் கேம்பிளிங். நீங்கள் கசினோவில் போய் சீட் ஆடுறதுக்கு சமம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடருங்கிறது ஒரு பிஸ்னஸ் மாதிரி, அதுவும் ஒரு மற்ற பிஸ்னஸ் மாதிரி. அந்த 5% இருக்கவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க அந்த ட்ரேடிங்கையும் அதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்குறனால அதுக்கான ரூல்ஸ், செட்டப்ஸ், எல்லா பொருட்களும் தேவை, அந்த 5 பொருட்களும் தேவைன்ற பொருட்களை வச்சு அவங்க சமைக்கிறனால தான் அவங்களோட பிஸ்னஸ் நல்லா போகுது. ஓகேங்களா? ஸோ நம்மள மாதிரி காலையில் ஏஞ்சோ 9:15 போய் பஞ்ச் பண்ணோம்னா அது பேர் கேம்பிளிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால ஃபஸ்ட்டு இப்போ நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா, அதில் முதல்ல நான் இன்னைக்கு இந்த வாரம் எடுத்துருக்கிறது ஸ்டாப் லாஸ். உங்களுக்கே தெரியும், நேற்று நான் ஸ்டாப் லாஸ் பற்றி உங்களுக்கு புரியிற மாதிரி ப்ளஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாப் லாஸ் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த லாங் வீடியோ கிளியராக புரியும் எதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆகிறன்னு ட்ரேடிங்குள்ளே வரும்போது எல்லாரோட மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை நோக்கி மட்டுமே இருக்கிறதே தவிர எவ்வளோ மார்க்கெட்லேருந்து ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட் ஒரு பெரிய தேவதை மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அது உங்ககிட்ட இருக்க காசு எவ்வளோ நாளும் எடுத்துக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ எடுக்குங்கிறத பற்றி யாருமே ஒரு மைண்ட் செட் திங்க் பண்ணி வரதில்லை. ஒரு நிமிஷம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்களே யோசிச்சு பாருங்க. எல்லாரும் மார்க்கெட் கிட்ட இருந்து நீங்க எவ்வளோ எடுக்கலாம்னு யோசிக்கிறீங்களே தவிர, இன்னொரு பக்கம் மார்க்கெட் எடுத்தா நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ எடுக்குன்னு யோசிச்சுட்டு வரீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க இதை யோசிச்சுட்டு வந்தாவே அதுக்கான ஆன்சரா நம்ம கிட்ட இருந்து ஐயோ மார்க்கெட் எவ்வளோ எடுத்துரும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டாப் லாஸை தேடுவீங்க. ஆனா நம்மள நிறைய பேர் ஸ்டாப் லாஸை தேடாம அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை தேட போயிடுறோம். ஸ்ட்ராட்டஜி உங்களை ட்ரேடர் ஆக்காது. இப்போ நான் 100% சொல்றேன். ஸோ அதுக்கான பதில் என்னன்னா ஸ்டாப் லாஸ். உங்ககிட்ட இருந்து மார்க்கெட் எடுக்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணும். அதை எப்படி டிசைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் மூலமா தான் டிசைட் பண்ணும். அதாவது நீங்க ஒரு ஸ்டாக்கை 100 ருபீஸ்ல பை பண்றீங்க அப்படின்னா, அது டார்கெட் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் கீழே இறங்குனா நமக்கு எவ்வளோ நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ 5 ருபீஸ் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸாக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ? நம்ம 5 ரூபாய் இழக்க தயாராக இருந்தோம்னா 95 ருபீஸில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அதாவது 95 ருபீஸ் வந்தால் நீங்கள் இந்த ட்ரேடை விட்டு வெளில வந்துடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு அது எவ்வளோ டார்கெட் போகுதுங்கிறது நெக்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸ்டாப் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ 1%, அதாவது 5 ரூபாய் ஸ்டாப் லாஸாக வைக்கிறீங்க அப்படின்னா 10 ரூபாய் டார்கெட்டாக நீங்கள் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். டார்கெட்டே அடுத்த பிரச்சனை, அதெல்லாம் ரிஸ்கிஸ்ட் ரிவார்ட்ல வருது. பட் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸை ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். அதாவது சரி, நான் சில பேர் இருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஸ்டாப் லாஸ் போட்டா மார்க்கெட் கரெக்டாக ஏன் ஸ்டாப் லாஸை மட்டும் தட்டிட்டு அப்புறம் மேலே போகுது அப்படின்னு நினைப்பாங்க. இருக்கு மார்க்கெட்டில் உண்மையிலுமே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு ஒன்று இருக்கு. அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக காமனான பீப்புள் எங்கே பை பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வச்சு அதில் அவங்க ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது மூலமாக ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகும். பட் நம்ம எல்லா இடங்கள்லையும் நடக்கும். ஆனால் அது கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ல மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். பட் நீங்க டெய்லி எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸுமே நார்மலான லெவல்ஸ்ல எடுப்போம். அந்த இடத்துலலாம் ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா, நீங்க கரெக்டான என்ட்ரி கொடுக்காதனால மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதே தவிர மார்க்கெட் மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ நீங்க உங்களை தான் டிஃபைன் பண்ணிட்டு வரணுமே தவிர மார்க்கெட் மேலே மிஸ்டேக் சொல்லக்கூடாது. என்கிட்டயே கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஸ்டாப் லாஸ் போட்டா அது ஹிட் ஆயிடும். ஸோ நீங்க ஸ்டாப் லாஸ் ஏன் போட்டு ஸ்டாப் லாஸ் வாங்கிக்கிறீங்க? அதுக்கப்புறம் உங்க டைரக்ஷன்ல தானே போகுது. ஸோ ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும்ல. ஸோ நம்ம ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கலான்றாங்க. ஆனா இப்போ நான் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு ட்ரேட் பண்ண போய் நான் நேற்று போட்டிருந்த சார்ட்ஸ்ல மாதிரி மேலே வரும் மேலே வரும் மேலே வரும்னு பை பண்ணவங்க உட்காந்துட்டே இருந்தா அது பாட்டுக்கு 1500 பாயிண்ட்ஸ் கீழே போயிடுச்சு. அப்போ என் அக்கௌண்ட்ல இருக்க டோட்டல் அமௌண்ட்டுமே அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகி போயிருக்கும். இது நம்மள நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் இதுதான்.
நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இப்படி நினைச்சு ஸ்டாப் லாஸ் போடாம இருக்காங்க. அதனால அவங்களோட அக்கவுண்ட் வந்து டோட்டலா 0 ஆயிடுது. ஓகேங்களா? இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்பிள். நம்ம பார்த்ததுல இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்பிள். அதாவது போட்டா நம்ம ஸ்டாப் லாஸ் போயிடும். ஸோ அதனால நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் போடாம இருந்தா நம்மளுக்கு லாஸே வராது அப்படின்னு ஒரு ஒரு முட்டாள்தனமான மைண்ட் செட்ல இருக்காங்க. இது மூலமா அவங்க அக்கவுண்டே டோட்டலா காலி ஆயிடும். நம்பர் 2 பீப்பிள் இருக்காங்க. ஸ்டாப் லாஸ் போட்டுப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சா திரும்பவும் ட்ரேட் எடு, திரும்பவும் ஸ்டாப் லாஸை போடு, திரும்பவும் ட்ரேட் எடு, திரும்பவும் ஸ்டாப் லாஸை போடு. இதை பண்ணிக்கிட்டே வரும்போதும் அவங்க அக்கௌண்ட் வந்துட்டு இவங்களது ஒரே நாள்ல காலி ஆகுதுன்னா இவங்களது ஒரு 3 நாள்ல காலி ஆயிடும். ஓகேங்களா? அதாவது ஸ்டாப் லாஸ்ன்றதே நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 3 ஸ்டாப் லாஸ் இருக்கு அப்படின்னா ஹிட் ஆன வின்ன நம்ம ட்ரேட விட்டு வெளில வந்து சிஸ்டமை க்ளோஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ்னே நம்ம ஒன்று வச்சிருக்கோம். பட் பீப்புள் அதை மட்டுமே வச்சு ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. கேம்ல என்டர் ஆகுற மாதிரி என்டர் எக்ஸிட் என்டர் எக்ஸிட் என்டர் எக்ஸிட் போட்டே இருந்தா அந்த ஹோல்சம் அமௌண்ட் என்ன ஆகும்? டோட்டலா எக்ஸிட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இவங்க ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஸோ இப்படி ஸ்டாப் லாஸை பத்தி பேசிக் ஐடியா இல்லாதவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ட்ரேடர் ஆகணுங்கிற கனவுக்கு ஃபர்ஸ்ட் உங்க கேபிட்டல் ப்ரிசர்வ் ஆகணும். இன்னைக்கு கேபிட்டல்ங்கிறது உங்களோட முதலீட்டு தொகை. அதையே நீங்க இழந்துட்டு நீங்க என்ன ட்ரேடர் ஆவீங்க? எப்படி நீங்க கேபிட்டல் இழப்பீங்கன்னா இதுதான் ரீசன். என்னன்னா நீங்க அதுல வர மார்க்கெட் கிட்ட நீங்க எவ்வளவு எடுக்கலாம்னு பாக்குறீங்களே தவிர மார்க்கெட் இப்படிங்கிற செகண்ட்குள்ள நம்மளோட அமௌண்ட்ல எவ்வளவு இருக்கும்? மேக்ஸிமம் லேக்ஸ்ல வச்சிருப்போமா? ஆனா அங்க பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு மேல வந்துட்டு பல்லாயிரம் கோடி டிராவல் ஆகுது. ஸோ மார்க்கெட் நம்ம அமௌண்ட்ல ஒரு சின்ன விஷயம். உங்க பேர் எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சௌமியாவோட அமௌண்ட் தான் எடுக்கணும் இன்னைக்கு அப்படின்னா மார்க்கெட் டார்கெட் பண்றதில்ல. அது அடிச்சுட்டு போற அலையில நம்மளும் சேர்ந்து உள்ள போயிடுவோம் சுனாமி மாதிரி. ஸோ கைண்ட் அட்வைஸ் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருந்தாலும் சரி செகண்ட் கேட்டகரியில இருந்தாலும் சரி ஸ்டாப் லாஸை பத்தி நீங்க நினைக்கிறது 110% தப்பு. ஸோ ஸ்டாப் லாஸை நீங்க எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் ஒரு ட்ரேட் இல்ல ரெண்டாவது ட்ரேட் எமோஷன்ல எடுத்திருந்தா கூட இல்ல கரெக்ட்னு தோணி எடுத்திருந்தா செகண்ட் ட்ரேட் அதுக்கு மேல ட்ரேடே நான் எடுக்க மாட்டேன். பிகினர்ஸா இருக்கீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றது ஒன்லி ஒன் ட்ரேட். சப்போஸ் நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆயிட்டீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியில ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு செகண்ட் என்ட்ரி நான் கரெக்டா யோசிச்சிருக்கேன்னு யோசிக்கிறவங்க செகண்ட் ட்ரேட் போகலாம். அவ்வளவுதான். அதுக்கும் மேக்ஸிமம் தேர்ட் ட்ரேட் போறவங்க அவங்களோட விருப்பம். அவ்வளவுதான். 2 ட்ரேட்ஸ்க்கு மேல என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லே இருந்தா கூட உங்களோட நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது. இருந்தீங்கனாலும் உங்களோட கேபிட்டல் எரோட் ஆகிறது நிச்சயம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் இல்ல 2 ஸ்டாப் லாஸ். பிகினரா இருந்தீங்கன்னா மேண்டேட்டே ஒரு ஸ்டாப் லாஸ் வைங்க போதும்னு நான் சொல்லுவேன். ஸோ அது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கையும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஏன் ஒரு 2 ஸ்டாப் லாஸ் மட்டும் நீங்க சொல்றீங்க மேம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ₹500 தரீங்க. அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்துட்டு ₹1000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ₹500 மிஸ் ஆயிடுச்சு. ₹500 லாஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க அதுலயும் ₹500 லாஸ் ஆயிடுச்சு. தேர்ட் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணுவீங்க? நம்ம தான் சொல்லியிருக்கோம் ப்ராஃபிட்ங்கிறது 1:2 ஸோ ₹1000 ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஸோ ₹1000 ப்ராஃபிட் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த 2 லாஸும் போயிடுது. ஆனா இப்ப 3 ட்ரேடு லாஸ் பண்ணிட்டீங்க. அப்ப எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும்? ₹1500 லாஸ் ஆனதுக்கு அப்புறம் 4வது ட்ரேட் எடுத்தாலும் நீங்க எவ்வளவுதான் ப்ராஃபிட் பண்ண முடியும்? ₹1000 தான் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ₹1000ங்கிறது உங்களோட லாஸ திருப்ப டேலி பண்ணி கொண்டு வராது. உங்களுக்கு புரியுதுங்களா? 3வது ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் 2 ட்ரேடோட லாஸ ரெக்கவர் பண்ண முடியும். நீங்க 4 ட்ரேட் போனதுக்கு அப்புறமேட்டு உங்களோட எந்த லாஸையுமே நீங்க ரெக்கவர் பண்ண முடியாது. கேபிட்டல் எரோட் பண்றத நோக்கி தான் நீங்க போயிட்டு இருப்பீங்க. இதுதான் சிம்பிள் லாஜிக். அதனால தான் சொல்றேன் எடுத்தா 2 ட்ரேட் மட்டும் எடுங்க. இல்லாட்டி விட்டுருங்க கேபிட்டல பிரிசர்வ் பண்ணுங்கன்னு சொல்றேன். கேபிட்டல் பிரிசர்வேஷன் தான் ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரேடரா உங்களோட என்ஷூர் பண்ணிக்க வேண்டியதா இருக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ் பத்தி நான் மெயினா சொல்ல வந்தது. நீங்க ட்ரேடர் ஆகணும் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல உங்களோட கேபிட்டல் இருக்கணும். ஸோ அந்த கேபிட்டல் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்துட்டு ட்ரேடிங் கத்துக்கவே முடியும். ஸோ அந்த கேபிட்டல் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுங்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பா ஸ்டாப் லாஸ். இன்னைக்கு நான் சொன்னதை மைண்ட்ல வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த மிஸ்டேக் இந்த மந்த் கம்மிங் பிப்ரவரி மந்த் உங்களோட டார்கெட் என்ன இருக்குன்னா ஸ்டாப் லாஸை வந்துட்டு லிமிட் பண்றதா மட்டும்தான் இருக்கணும். நான் சொன்ன பேசிஸ்ல யூஸ் பண்றது மட்டும்தான் உங்களோட கோலா இருக்கணும். இந்த 1 மந்த் இதை தீவிரமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சோன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு ட்ரேடர் ஆகிறத யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு மிஸ்டேக்கா தான் ரெக்டிஃபை பண்ணும். கண்டிப்பா என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா மிஸ்டேக்ஸையும் ரெக்டிஃபை பண்ணி எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகுங்கிற ரோட் மேப் வந்து கண்டிப்பா நான் வந்து நம்ம சேர்ந்தே டிராவல் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப ஸ்டாப் லாஸ்ன்னு பேசிட்டேன். இத விர்ச்சுவலா நான் பேசினதெல்லாம் தியரட்டிக்கலா இருந்தாலும், பிராக்டிகலா நான் எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்காக ஒரு டெமோ ட்ரேட் எடுத்து அதுல நான் காட்டியிருக்கேன். ஸோ வாங்க அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
இப்ப பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேங்க் நிஃப்டில வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பேங்க் நிஃப்டில ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆட் பண்றேன். அதுவே நிறைய பேத்துக்கு தெரியாதனால நான் உங்களுக்கு பேசிக்கா சர்ச்ன்னு இருக்கும் Zerodhaல. அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வேணுமோ, நான் இந்த இடத்துல 42,200 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பிஇ ஆட் பண்ணிக்கிறேன். சைடுல பிளஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணோம்னா அது ஆட் ஆகி இப்படி வந்து வாட்ச் லிஸ்ட்ல உட்காந்துரும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம டிசைட் பண்ண போறோம் பையா செல்லான்னு. நீங்க மேல போகும் மார்க்கெட்னா பை பண்ண போறோம். கீழே வரும்னா செல் பண்ண போறோம். அது பேசிக் கான்செப்ட். ஆனா பிஇ நீங்க பை பண்றீங்கன்னா மார்க்கெட் செல்லிங் ஆக போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மேல நான் சூஸ் பண்ணிருக்கிறது புட்டை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு செல்லிங் சைட் டிரெக்ஷன்ல போகுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் ஆர்டரை. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் அடுத்தது உடனே நம்ம வைக்க வேண்டியது ஸ்டாப் லாஸ். எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்? ஸ்டாப் லாஸ்ன்றது கிளிக் பண்ணி எஸ்எல்னு இருக்கும். சரிங்களா? அதுதான் லிமிட் பிரைஸ். எப்பவுமே ஸ்டாப் லாஸை வந்து லிமிட் பிரைஸ்ல தான் போடணும், மார்க்கெட் பிரைஸ்ல போடக்கூடாது. எஸ்எம் இருக்கிறத ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்றதை பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் எஸ்எல் மட்டும் வைங்க. எஸ்எல்ங்கிறது லிமிட் பிரைஸ்ல ஸ்டாப் லாஸ் வைங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ்ன்ற இடத்துல கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி மேலே 2 இது இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று மெயின் ப்ரைஸ், இன்னொன்று ட்ரிகர் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ மெயின் ப்ரைஸ்ட்டு தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு மெயின் ப்ரைஸ் 20 பாயிண்ட்ஸ் நான் எப்பவுமே வைப்பேன் இல்லைங்களா? அந்த மாதிரி வைக்கிறதுக்காக 24 ருபீஸில் எக்ஸிக்யூட் ஆனால 4 and 5 ருபீஸ் வைக்கிறேன். ஏன்னா அதுக்கு கீழே இருக்க ப்ரைஸ் வந்து அதுதான் 4 ரூபாய் 5 ரூபாய் இந்த ஆப்ஷன் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரேடை விட்டு நம்ம வெளில வந்துடணும். 20 ரூபாய் மட்டும் தான் என்னால் லாஸ் எடுத்துக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பட் ஓகே, எரர் அடிக்குது. ஏன்னு கேட்டால் ஸ்டாப் லாஸ் வந்து அவ்வளோ கம்மியாக கீழே 4 ரூபாய் 5 ரூபாய் வைக்க முடியாது. நீங்கள் 16 ரூபாய் 25 காசுக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுபடியே நம்ம போவோமே. ஸோ 16 ரூபாய் 75 காசுன்றனால 18 ரூபாய் கீழே 19 ரூபாய். எப்பவுமே நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா ட்ரிகர் பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் ட்ரிகர் பிரைஸ்னு எதுக்கு கேட்குதுன்னா அந்த ட்ரிகர் பிரைஸை தொட்ட உடனே உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கு தான் அந்த ட்ரிகர் பிரைஸ்னு ஒன்று காட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஃப் அந்த ட்ரேட்ல. நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ வேணா போகட்டும், விடுங்க, புக் பண்ணிக்கோங்க. பட் லாஸை வந்து நான் இந்த ட்ரேடில் என் கேபிட்டல் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஏன்னா என்னோட லாஸை வந்து நான் லிமிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 24 ரூபாயில் நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கெட் இப்போ 24 ரூபாய் 25 ரூபாய் போயிட்டுருக்கு. அதுலேருந்து இறங்கி 23 22 21 20ன்னு வந்துச்சுன்னா கரெக்டாக 19 ரூபாய் டச் பண்ணும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆகி என்னோட அந்த ட்ரேட்லேருந்து நான் சேஃபாக வெளில வந்துடுவேன். எந்த எமோஷன்ஸும் அந்த ட்ரேடோட கிடையாது. அது கீழே தான் போகணும், மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு நான் டிசைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். ஸோ இந்த ட்ரேட்லேருந்து எனக்கு எந்த எமோஷன்ஸும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்காக இந்த டெமோ ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டினேன். ஸோ இப்போ இந்த ட்ரேடில் வந்துட்டு நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் இது உங்களுக்காக டெமோக்காக பண்ண ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் போட்டு பழகுங்க. நான் இன்னைக்கு போட்ட எஜுகேஷனல் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வச்சு ட்ரேடில் பண்ணி பழகுங்க. அது உங்கள் கேபிட்டலை சேவ் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.